Namaste, நான் உங்க friend ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல தஞ்சாவூர் ஸ்பெஷல் தவளை அடை பண்ண போறோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த அடை சுத்தி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், மேல லேயர் கீழே லேயர் மொறுமொறுன்னு இருக்கும், சென்டர்ல நல்லா சாஃப்டா இருக்கும், ஃப்ளஃபியா இருக்கும். நிறைய பருப்புகள் சேர்க்கறதுனால நல்ல ப்ரோட்டீன் ரிச்சா இருக்கும். ஃபர்மெண்டேஷன் தேவையில்லை, அதனால பெருசா பிளானிங்லாம் அவசியம் இல்லை. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வேணாலும் சரி, நைட் டின்னருக்கு வேணாலும் சரி, கொஞ்சம் அந்த ஊற வைக்கிற டைம் தான் நமக்கு தேவைப்படும். அந்த அளவு நம்ம பிளான் பண்ணாலே போதும், ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஈஸியா அந்த தஞ்சாவூர் தவளை அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அடை பாருங்க, நல்லா வந்து ஓரம் ஃபுல்லா நல்லா ரோஸ்டா இருக்கும், இந்த சைடும் நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்கும், பேக் சைடும் மொறுமொறுன்னு இருக்கும், சென்டர்ல பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க, ஒரு அடை நான் அப்படி பிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க எவ்வளோ போர்ஸா இருக்கு பாருங்க. நம்ம எதுவும் இதை வந்து ஃபர்மெண்ட் கூட பண்ணல, பஞ்சு மாதிரி இருக்கு. இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தவளை அடை பண்றதுக்கு 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு. இது எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு மினிமம் 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கணும். நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இந்த அரிசி பருப்புலாம் அரைக்கிறதுக்கு இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணணும், வெளி தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஊறி இருக்கனால இது கொஞ்சம் இதில் லேசான ஒரு புளிப்பு இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப நேரம் நம்ம புளிக்க வச்சிடக்கூடாது. இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு 4-5 மணி நேரத்துக்குள்ள ஊற வச்சதுக்கு அப்புறம் அரைக்க முடியல அப்படின்னா, இதை நீங்கள் ஊற வச்ச அரிசி தண்ணியோட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அரைக்கும் போது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துக்கோங்க. மாவை மிக்சியில் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரைண்டரில் வேணாலும் நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு வந்து நம்ம ஊற வச்ச தண்ணியே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிச்சம் வந்து இவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த மாவுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாவில் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் அரிசி பருப்புலாம் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு நம்ம காரத்துக்காக ஒரு 7-8 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் ஆட் பண்ண போகிறோம். அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதிலேயே போட்டு பாருங்க, இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடரை மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை நல்லா கலந்துருவோம். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சிக்கணும். இப்போ இதுக்கு நம்ம தாளிக்கணும். அது வரைக்கும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சாச்சு. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1 இன்ச் இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். பொடியாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே வச்சுக்கணும். நல்லா வதங்கியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டோன்னா பெருங்காயமே நல்லா பொரிஞ்சிடும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட தவளை அடை நல்ல ஒரு கலராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை வந்து பல்லாக கீரியும் நம்ம போட்டுக்கலாம், இல்லை துருவியும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அரைச்சி வச்சிருக்கிற மாவில் நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மாவு பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லையா, கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பருப்புலாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியே வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இரும்பு கடாய் வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லா வரும். உங்ககிட்ட இந்த மாதிரி குழிவான இரும்பு கடாய் இல்லைன்னா தோசைக்கல்லில் நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடை பண்ணும்போது இப்படி சுற்றி எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கோட் ஆகணும் இல்லையா, இல்லைனா மாவு நமக்கு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு குழிக்கரண்டி எடுத்து அப்படியே விட்டுடணும். இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுடணும். சுற்றி 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். ஸ்டவ் சிம்லேயே வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிக்கணும். மூடி திறந்து பார்த்துருவோம். பாருங்கள் நல்லா சுற்றி மொறுமொறுன்னு நல்ல கலராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ திருப்பி போட்டுக்கணும்.
திரும்பவும் மூடி வச்சிடணும். திறந்து பார்த்துருவோம். ரெண்டு சைடுமே அழகா நல்லா வெந்திருக்கும் பாருங்க. இந்த சைடும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கு, இந்த சைடும் பாருங்க நல்லா இருக்கு. இது எப்படின்னா மேலையும் கீழையும் நல்லா சுத்தியும் மொறுமொறுன்னு இருக்கும், சென்டர்ல வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இது ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து இந்த நம்ம யூஸ் பண்ற கடாய் எவ்வளோ சென்டர்ல குழிவா இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். சுற்றி 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிப்போம். ஒரு மூடியை போட்டு மூடிட்டு சிம்லே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நல்லா ஒரு சைடு நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். ஒட்டாம நல்லா வரும். மூடி வச்சிடணும். ஃபுல் ப்ராசஸ்மே நம்ம ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு தான் பண்ணணும். பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 1 2 தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், அடுத்தடுத்ததெல்லாம் வந்து நமக்கு சீக்கிரம் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த கடாய் வந்து நல்லா சூடாயிடும் இல்லையா. பாருங்க எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா நல்லா மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கு. இதையும் நம்ம சர்விங் பிளேட்க்கு எடுத்துக்கலாம். அடுத்த தவளடையும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட தஞ்சாவூர் தவளடை சர்விங்க்கு ரெடி. நான் இன்னைக்கு தவளடைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். பெருசா தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு ஸ்பெஷலா நம்ம எதுவும் பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதுலயே எல்லாமே போட்டு பண்ணியிருக்கோம். கார சட்னி தொட்டுக்கலாம், இல்லை வீட்டுல சாம்பார் இருந்தா தொட்டுக்கலாம், இல்லை பொடி, சில பேர் வெல்லம் தொட்டு சாப்பிடுவாங்க, அவியல் இருந்தா கூட சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நமக்கு அந்த நேரத்துல என்ன இருக்கோ அதை வந்து நம்ம தொட்டு சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துலாங்க. தேங்காய் சட்னி லேசா தொட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நல்ல இந்த மிளகு, ஜீரகம், அந்த இஞ்சி எல்லா ஃப்ளேவரும் நல்லா தனித்தனியா தெரியுது. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.